கல்யாணம் நான் பொண்ணு பார்க்க போறேன். போய் போய் உன் முகத்துல முடிச்சுட்டு போனா யாரா பொண்ணு கொடுப்பாங்க. விடுங்கண்ணே, அவரே பாவமா என்ன பாருங்க. எப்பவுமே இந்த நொண்டியா இருக்கிறவங்க நொண்டி அவங்கள ரொம்ப கிண்டல் பண்ணாங்க. அவங்க கிண்டல் பண்ணாத, அவங்க அசிங்கப்படுத்தாத, அவங்க மரணமா பேசாதாங்க. பாவனை விடுங்கண்ணே. என்ன எங்க போறீங்க? இப்ப வந்து வேண்டாம் அண்ணே. அண்ணே பொண்ணு பார்க்க போறீங்க? நிஜமா சொல்றீங்க? சந்தேகம் கேட்கலாமா? இல்ல பொண்ணு பார்க்க போறீங்களே, உங்க பையனுக்கா பேருனுக்கா? பொண்ணு பார்க்க போறீங்களே, பொண்ணு யாருக்கு? பையனுக்கா பேருனுக்கா? யாருக்கு? உங்களுக்கா? தப்பு இல்ல. அறுபதாம் வேணுமா? யாருக்கு 20? உனக்கு 20. அந்த கேப் கேட்டு அந்த புல்லா தான் கேட்டான். இப்பதான் உனக்கு 20 ஆகுது. சொல்றது தப்பா நிக்காது. அனாவசியமா ஒரு பொண்ணோட வாழ்க்கை கெடுக்காது. அது வயசு போய் காலம் பண்ணா அந்த பொண்ணோட வாழ்க்கை தான் வேஸ்ட் ஆகும். சரி புரியாத காலம் பண்ணணும். ஏன்னா பொண்ணு அமைதிதான் இல்லையா? அங்கெல்லாம் சுத்தினா ஒரு பொண்ணு அப்படி எங்க ஊர்ல ஒரு பொண்ணு தோண சொல்லுங்க. ஊர்ல பொண்ணு இல்ல, எங்க ஊர்ல பொண்ணு தானே. இது நீ முதல்ல சொல்லக்கூடாது. நீங்க பொண்ணு பார்த்த சமாச்சாரம் தெரியாது இல்ல? பொண்ணு தேடி 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 இந்த காலே பூத்து போச்சு. பரவாயில்ல, இந்த பொண்ணு தான் அமைஞ்சு போச்சு இல்ல? ஏன்னா இன்னும் சந்தோஷமான விஷயம், மாசம் பொண்ணுக்கு கவர்மெண்ட் சம்பளம் வருது. சொல்லுங்க. கவர்மெண்ட் தனியார் எவ்வளவு இது? ஆமா கவர்மெண்ட். மாசம் மாசம் தவறாம ஓஏபி வந்துடும் பொண்ணு. முதியோர் பென்ஷன். ஆமா ஒண்ணு தப்பா நினைக்காத. உனக்கு 65 வயசு ஆகுது, அதான் 60 வயசு கேள்வி பார்த்தேன். தண்ணி மரியாதை உங்களுக்கு எப்படி எப்படி வாவா ஏமா நிக்கிற சீட்ல உட்காருமா, சீட்ல உட்காருமா அப்படின்னு கூப்பிட்டு உட்காருப்பா. உங்களுக்கு தெரியுமா அதுக்கு என்ன காரணம் தெரியல? நீ பஸ்ல நின்று போட்டு வச்சுக்க, மேல கம்பி கட்டாது. எங்கன்னா பிரேக் வேணா போய் கீழே போன் பண்ணி மேல. அதனாலதான் கம்பி எட்டு இந்த ஊரா இருக்காங்க. பஸ்ல கூப்பிட்டு சீட்டு முடிச்சு உட்காந்து உட்காந்து கேட்டேன். பழைய போச்சா மாறியாத்தா ஏன் மேல வந்து அது கூட நான் ஒதுங்கி எங்க போறேன்? பொண்ணு பார்க்க போறேன். பொண்ணு பார்க்க போறதுனால என் முகத்துல முடிச்சிட்டு போனா உனக்கு பொண்ணு கிடைக்காதுன்னு சகுனம் பாக்குறேன். யாரு கூட மாட்டாங்க? கைமாடி பையா. சகுனம் பார்த்து தானே நிறைய பேர் செத்துக்கிட்டு இருக்கோம். நீ எப்ப போற? சகுனத்தை பார்க்காத உழைப்பு வாழ்க்கையில முன்னேறிட்டான். நம்ம தான் ஊர் போதுப்பட்டோம். நானா வாதப்படுறேன், நீ வாதப்படுற ரொம்ப. இப்போ உனக்கு சகுனம் பாக்குறதுனால எனக்கு பொண்ணு கிடைக்காதனால என்ன அடிக்க வர. ஆமா சின்னதா ஒரு கதை சொல்றேன், சகுனம் பாக்குறவனுக்கு புரியுதான்னு பாக்கலாம். நீ கதை சொல்லி அதை நான் கேட்கணும். இல்ல உனக்கு புரியணுமே, அப்பதான் நான் புரிய வைக்கிறேன். எனக்கு வேலை மூணு சேராந்த எடுத்துன்னு ஒரு அடிப்பேன். பொறுத்தா
ஊமையால ஒரு பெரியவங்க சொல்லிட்டாங்க. ஆடாத. டேய் ஒரு நாட்டுக்கே மன்னர் சொல்றேன். இது நான் கேட்கணும். கேளுடா, அப்பதான் புத்தி வரும். என் தலையாச்சு கேட்டுதான் சொல்லு. ஒரு நாட்டுக்கு மன்னர், ஒரு நாட்டுக்கே மன்னர். அந்த மன்னரே அனுதினமா எந்திரிச்ச உடனே சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு தான் அடுத்த வேலையை பார்ப்பாராம். ஓஹோ, நாட்டு மன்னர் எந்த நேரமா தான் எப்போ எழுந்தாலும் என்னைக்குமே அனுதினமா சூரிய முகத்துல முழிச்சிட்டு தான் மறு வேலையை பார்ப்பான். அப்படி பார்க்கும்போது ஒரு நாள் எந்திரிச்சு வெளியே வரும்போது என்ன மாதிரி பிச்சைக்காரன் எதிரில் விட்டான். உன்ன மாதிரி அந்த நாட்டு மன்னர் எதிரில். சரி, அடடே பிச்சைக்கார முகத்துல முழிச்சிட்டோம், இன்னைக்கு சகுனம் சரியில்லை போனது. கொஞ்சம் தொலைவு நடந்தானா. நடந்த உடனே கல்லு தடிக்கு கீழே இருந்து கொஞ்சோண்டு அடிபட்டு நெத்தியில ரத்தம் வந்துடுச்சான். அந்நாட்டு மன்னருக்கு உடனே கோவம் வந்துச்சு. அடடே இதற்கு காரணமான பிச்சைக்காரனா, அவனை விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உன்ன மாதிரி வேலைக்கார நாயை கூப்பிட்டேன். அந்த ஊர்ல அந்த நாட்டு மன்னர்டா. ஓ, நாட்டு மன்னர். அந்த பிச்சைக்காரன் தூக்கி வந்து தூக்கு மாடி நிக்க வச்சுட்டாங்க. நிக்க வச்ச உடனே அந்த பிச்சைக்காரன் கலகலகலான்னு சிரிச்சான். எவ்வளவு ஆணவம்டா, எவ்வளவு மதம்டா, அட மான கட்டவையா, அட கேப் மாறியா, அட முள்ள மாறியா, அட முடிச்சு வைக்க, டே பொறம்போக, டே அம்போக. டேய் யாரு கேட்கிறீங்க? அந்த பிச்சைக்காரன் கேட்டாராம். குட்டியா உட்கார சொல்ல என்னடா கேட்கல என்ன? இருமான் கொண்டா முத்தடி. அவங்கிட்ட போகாத நாத சீரட்டு வந்து உட்கார சொல்லு. தூக்கு மேல தூக்கி அந்த நிக்க வச்சுக்கிறேன், கலகல சிரிக்கிறேன், என்னடா காரணம்னு கேட்டாராம். சரி, நான் சாதாரண பிச்சைக்காரன், நான் உங்க எதிரில வந்துட்டேன். சகுனம் தெரியல, சகுனம் பார்த்துட்டு கொஞ்சம் தொலை நடந்தீங்க, கீழே விழுந்து கொஞ்சம் அடிபட்டு கொஞ்சம் தான் ரத்தம் வந்தது. நீங்க ஒரு நாட்டுக்கே மன்னர். மன்னர் நாட்டு மக்களுக்கெல்லாம் படி அளக்கக்கூடிய தெய்வம். தெய்வம் அப்பேற்பட்ட உன் முகத்துல நான் முழிச்சிட்டு வந்தேன். தூக்கு மேடையில் நிக்கிற பாத்தேன்னு கேட்டோம். என்ன புரிஞ்சிச்சியா? நானும் புரியாத சொல்றேன். நாட்டுக்கு மன்னர் உன் முகத்துல மூச்சே, நான் வந்து தூக்கு மேடையில் நிக்கிறேன், என் முகத்துல மூச்சிட்டு சின்னதா அடிபட்டு ரத்தம் வரது என்னடா தப்புன்னு கேட்டான். அப்பதான் புத்தி வந்ததான் அந்த நாட்டு மன்னருக்கு. அடடே நம்ம சகுனம் பார்த்தது தப்பு, ஒரு பிச்சைக்காரன் வந்து தூக்கு மேல நிக்க வச்சது தப்புன்னு அந்த பிச்சைக்காரன் விடுதலை செஞ்சுட்டான். அந்த மாதிரி இப்படி சகுனம் பாக்குற காலையில போகும்போது எங்க மாடி சாவி சரி இரு. அது போல நான் கீழே வீழ்ந்து என் மண்டை உடஞ்சி நான் தூக்கு மாடி போனோம். இன்னைக்கு சத்தான் நாளைக்கு இன்னைக்கு சத்தான் இன்னைக்கு சத்தான் நாளைக்கு இருக்கிறது. அன்னைக்கே காலைல கவர் கட்டி போட்டு வரேன், ஏன்னா மொத்த பேர் கூட போட்டுருவோம். 14 பேர் பின்னாடி வருவோம். நான் கங்காதம் கட்டிங்கிற அப்படியேப்பட்ட ஆளு நான். பாடி சொல்லி எவ்வளவு கொழுப்பு இருந்தா, எவ்வளவு இருமாப்பு இருந்தா, எவ்வளவு ஆணவம் இருந்தா என்ன அடிக்க வருவேன். தலைவன்டானா என்னை அடிக்க வர ஒரு சோத்து ஊருக்கு சோத்துடைய அது எப்படி நீங்க தெரியுமா? பிச்சை போடணும், இல்லன்னா பிச்சை இல்லப்பா அடுத்த வீடு பாருப்பான்னு சொல்லலாம். அடிக்க வருவியா? இவர் பார்த்தோன்னு பஸ்ல வாப்பா உட்காரு, வாப்பா உட்காரு பார்த்தா நீ நான் 2 பேரும் ஒன்னா பஸ்ஸுக்கு போலாம். யாருக்கு சீட் விடுறாங்க பாத்தியா? மொத்த பேர் விலைக்கு 3 பேர் சீட் எனக்கு ஃப்ரீயா விடுவாங்க. 10 பைசாக்கு தேராது பையனே. என்ன சொல்லிடுறேன்? என்ன அடிக்க வர நான் உன்ன தொட்டல, என் கறி உனக்கு வராதா? ஒரு வாரமா
டேய் கைமாடி வந்துச்சு நீ தொண்டையாடி அடிக்காடு வந்துச்சுடா பாய் என் நிலமண்டல இந்த எம்மாராதான் கதை வெறுத்தான் போட போடுது ஐயா அல்லல்ல குடச்சடை காத்தா ஐயோ எம்மா என்னமா யாராச்சும் வரக்கூடாது ஐயோ காத்தா ஐயோ இந்த மெருக்கு வழியில்லாம தவித்துக் கொண்டிருக்கிறது ஐயோ சும்மா சொல்லக்கூடாது ஐயா அது எம்ஆர்ஆர் சண்டை போடாதீங்க. நீ ஒரு தெரு போட்டு ஐயோ விட வேணாம் ஏன் அம்மா எனக்கு வந்து டெபாசிட்டே கட்ட வேணாம் எங்க சங்கத்துல சேர்த்துக்கிறேன் சேர்த்து ஆனா இங்க எந்த ஊர் தெரியுமா நெகிழி வட்டம் படப்பாக்கம் பணப்பாக்கம் பக்கத்துல நெடுக்குடி கிராமம் அதனால கிராமத்தை விட்டு பணப்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு போயிடுறேன் அந்த ஏரியாவில் போய் அங்கே போய் சேர்த்துக்கிறேன் முடிஞ்சு போச்சு பிச்சைக்காரன் அடிக்கிறான் பிச்சைக்காரன் அடிக்கிறோம் திட்டுறோம் வடக்கு அவனை ஓட அடிக்கிறோம்னா அந்த கதி தான் அனுபவிட்டேன் ஐயா ஐயா அடிக்கியா இல்லடா ரொம்ப மோசமா போனா போடணும் இதுக்கு அடிக்க வருவியா அப்போ சரி போனா போட்டோம் அக்கா எப்படி இருக்குதா அக்கா கிட்ட போய்க்கலாம் பிச்சை திச்சம் பெருமாள் அதை கூட வந்து அக்கா எப்படி இருக்குன்னு சொல்றாங்க அக்காவை கேட்டா நல்லா இருக்கிறாங்க நல்லா இல்லைன்னு சொல்ல எப்படி இருக்கிறாங்கன்னு தானே கேட்டேன் அப்படின்னு சொல்லு அதே முதல்ல எப்படி ஏண்டா கேட்கணும் கேட்கறேன் நீ ஏண்டா கேட்ட பிறகு நான் ஒண்ணு விடுற மாதிரி இல்ல இந்த கம்பெனி நல்லா இருக்குதுன்னு சொல்லி யாரு கேட்டது எல்லாம் எங்க ஊர் பசங்க கேட்டாங்க எல்லாரும் கேட்டாங்க மாமா கப்பு வைக்கணும் மாமா கப்பு வைக்கணும் மாமா கப்பு என்ன மாமா டாபர் மாமாவா ப்ரோர் மாமாவா இல்ல மாமா மாமான்னு சொன்னீங்க அதான் எந்த மாமா ஓ சொந்தக்காரங்க மாமா கப்பு வைக்கணும் மாமா கப்பு ஒத்த கல்வி வச்சிருக்கீங்களா என்ன பண்ணா இந்த கம்பெனி மாமா கம்பெனி ஓனர் எல்லாரும் கேட்டாலும் இந்த கம்பெனி அமைத்திட்டான் எல்லாரும் நாடக நடிகர் மொத்த பேர் வருவணும் என்ன பண்ணா தெரியுமா 3 கோடி முடிச்சு கரம்பு கலந்துக்கிறான் ஏன்னா ஒரு நாடகம் நம்மள போய் யாரா கேட்கறோம் அப்படின்னு 3 கோடி முடிச்சு கரம்புல பார்த்துருக்கான் நாங்க அத்தனை பேர் வீட்டு வாசல் வந்து நின்னா அவங்க அக்கா தான் முதல்ல ஏந்தி வெளியே விளையாடுது ஐயா என் தம்பி தவறிட்டான் கவலைப்படாதீங்க நான் இருக்கிறேன் வாங்க எல்லாரும் உட்காருங்க எல்லாரும் அமர வச்சு எல்லாரும் தண்ணி கொடுத்து டீ கொடுத்து எங்களை பராமரிச்சு தெய்வம்டாது அப்பேற்பட்ட அக்கா எப்படி இருக்குதுன்னு கேட்கறேன் ஏன்டா கேட்கற தகுமா எங்களை அத்தனை பேர் வர வச்சு குடிக்கிறீ தகுமாடா உங்களை குடிக்கிற பையா மாத்தம் நான் கேட்ட உடனே பதில் சொல்லிட்டா உனக்கு கேட்டா இந்த நிலைமை உன் மாத்த நான் வாங்க நான் இது மட்டும் இல்லை உங்களை சும்மா விடுற மாதிரி இல்லை உங்களுக்கு என்ன பண்ணுவோம் அயோத்தி தங்கச்சி இப்ப நான் சொல்றேன் என்னடா பண்ண படபாக்கத்துல இருந்து ஆற்காடு வந்தான் 4 பேர் பக்கத்துல இருந்து ஆற்காடு வரேன் வந்த உடனே துணி எல்லாம் நாத்து அடிக்குது எனக்கு ரசகருப்பு வாங்கி கொடுத்து கேட்டான் போய் ரசகருப்பு இல்ல சாம்பார் கொஞ்ச நாள் போனா அதை ஊத்தி மூட்டை கட்டிடுவீங்க அப்பேற்பட்ட பையன் உன்னை பத்தி எனக்கு தானே தெரியும் டேய் ரசகருப்பு உனக்கு வாங்கி கொடுத்தான் 3 பாக்கெட் வாங்கி கொடுத்தான் வாங்கி கொடுத்ததான் நேரம் மாமாக்கு பாசம் வந்து உடனே ஓடி போய் கடற்கரை ஏறி நான் துண்டை விடுவேன் சும்மா விடுமா அது பொம்பளை என்ன பிடிச்சிக்கணும் நீ தான் நம்ம கூட வந்து வாங்கிக்கணும் இருமா கூட்டு வர போய் கூட்டு வந்தனோ இல்லையோ இறங்கி நாங்கள் அடிக்கிறது இம்மா தாம்மா தட்டி எங்க அங்கிட்டு அடி இல்லை அப்படி வாங்க மாட்டி சரி போனா ஏன்னா முகத்தை வச்சுக்க முகத்தை காட்டுறாங்க போனா போகுதுன்னு சொல்லிட்டு என் காசு எடுத்து கொடுத்துருவாங்கன்னா அந்த காசு கொடுத்து போயிடுவான் என் செட்டில் இருக்கிற காசு எடுத்து வர்றான் அப்படியே பிடிச்சிக்காத எடுத்துட்டானா யார பார்த்து சொல்ற பிச்சைக்கார சங்க தலைவர்கிட்ட எவ்வளவு இருக்கு பணம் தெரியுமா இவ்வளவு பேசுற மாநாட்டு பையா யாரும் டீ வாங்கி கொடுத்துருக்கா பையா பட்ட பாடுசா நான் சொல்றதை கேள்றா உங்க நாட்டு தளபதியான என்கிட்ட வந்து 50 லட்சம் கடன் வாங்கி வைக்கிறா பையா என்ன பேசுகிறீங்க
என் தெய்வமே குத்துட்டுக்கிறேன் என்ன கெதி நான் அவஸ்தைப்பட்டு ஏன் தான் தெரியும் குத்துறதுக்கு தான் தெரியும் வாங்கினது தான் தெரியும் சொல்றேன் 50 லட்சம் ரூபாய் வாங்கி ஒரு தளபதி ஐயா நான் இது போல ஆர்டிஸ்ட் தனம் நாடகம் பண்ண ஒரு கப்பு ஒண்ணு கட்டலான்னு இல்லையா ஒரு 85 லட்சம் கூட எவ்வளோ 85 லட்சம் இந்த கம்பெனி எவ்வளவு வாங்கிக்கிறா 7 லட்சம் 7 லட்சம் ரூபாய் வாங்கினா போட்டா அவளை தூக்க மாட்டேங்குன்னு சாப்பிடான்னு சொன்னேன் 85 லட்சம் கொடுத்தா என்ன சொல்லுவீங்க நீ இந்தி குடிச்சா பணம் கொடுத்தோம் நாங்க இன்ட்ரி குடிச்சாலும் இவர் நல்லா வாழணும் வாடாங்க ஏய் உங்களுக்கு திமுறா அவனுக்கு இன்னொன்னு உன் கதையெல்லாம் மொத்தம் எத்து விட்டாதான் நீ அடங்கு மீனாட்சி அப்படி இறங்கி நீ எங்க போனதெல்லாம் எனக்கு தெரியும் சரி நீ யார பாக்க அப்படி வாடா வழிக்கு முதல்ல வந்தவொடனே யாருப்பா எங்கப்பா வரணும் கேட்டு நான் பதில் சொல்லிட்டு போறேன் வந்தவொடனே அடிக்க ஏத்தங்க அப்படியா இந்நாட்டு மன்னரை நான் பார்க்கணும் என்ன இந்நாட்டு மன்னர் நீ என்ன பாக்க நான் தான் கவலை வைக்கிறாங்க நீ என்ன பாக்க நாட்டு மன்னருக்கு கண்ணு தெரியுமா கண்பார்வை தெரியாது நாட்டு மன்னருக்கு கண்ணு தெரிய வேண்டும் நாகலோகம் சென்று நாகஜோதி எடுத்துட்டு வந்து அவருக்கு பொறுத்தனா கண்ணு தெரிஞ்சு பறைசாட்டி நெய்வாங்க அதனால நாகஜோதியை தாங்கிக்கிறாப்பியா நீ நாகலோகம் போட்டு நாகல் கொண்டு சும்மா எப்படி ஓடி